நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சிம்பிளான பன்னீர் ரேப். எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம். அது நம்ம கோதுமையில் பண்ண போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியானது. அதுக்கு 2 கப் கோதுமை எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு, ஆயில் 1 டேபிள் ஸ்பூன். இதை போட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம 1 கப் தண்ணி ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு நல்ல சாஃப்டான டோ மாதிரி பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம அந்த பன்னீர் ரேப்புக்கு சப்பாத்தி பண்ணணும். அதாவது இது கொஞ்சம் பெரிய சைஸ் சப்பாத்தியை நம்ம பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு. இப்போ மூடி ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறமா நம்ம கேப்சிகம், ஆனியன், அதுக்கப்புறம் கேரட் இதெல்லாம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இல்லாமல் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட நம்ம போட்டுக்கலாம். அந்த பன்னீர் புர்ஜிக்கு பண்ணுற மாதிரியும் நம்ம பன்னீர் ரேப் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சுட்டு ஆலு பரோட்டாக்கு பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணியும் பண்ணலாம். அதுவும் நல்லாயிருக்கும். அதே மாதிரியே நம்ம பன்னீரையும் சின்ன சின்ன ஸ்ட்ரைப்ஸாக கட் பண்ணிக்கலாம். அதாவது நீள நீளமாக கட் பண்ணிக்கலாம். இப்போது பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள் எல்லாம் போட்டுட்டு, அதாவது வெங்காயம், கேப்சிகம், கேரட் இதெல்லாம் போட்டுட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். அதாவது இதில் தண்ணி ஊற்றி வதக்கணும்னு அவசியம் இல்லை. உப்பு போட்டுட்டு கரம் மசாலா, மிளகாய் தூள் போட்டுக்கலாம். ஸோ இதிலிருந்து வர தண்ணியிலேயே காயெல்லாம் நல்லா வதங்கிடும். மீடியம் டு ஹையில் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும். சீக்கிரமாகவும் வெந்துடும். இதுக்கப்புறம் பன்னீர் போட்டுக்கலாம். பன்னீர் ஏற்கனவே குக்காக இருக்கிறதுனால நம்ம 1 நிமிஷம் மட்டும் அந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம வதக்கினா போதும். தேவைப்பட்டால் உப்பு, கரம் மசாலா, மிளகாய் தூள் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு இது ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு மசாலா. இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா 1 நிமிஷம் மட்டும் லைட்டாக பிசைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பெரிய பால்ஸாக நம்ம பிடிச்சிக்கலாம். இதுக்கப்புறமா மாவு தூவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு நல்ல தின்னான சப்பாத்தி மாதிரி நம்ம பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தின்னா வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் தின்னா தேய்ச்சிக்கலாம்.
ஸோ நமக்கு வந்து சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம என்ன பண்ணணுன்னா, இது தோசைக்கல்லில் போட்டு நம்ம 2 பக்கம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பன்னீர் கேப்சிகம் அந்த நம்ம வணக்கி வச்சுருந்ததை வந்து நம்ம போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா வந்து க்ரீன் சில்லி சாஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மயோனைஸ், ரெட் சில்லி சாஸ் இல்லைனா டொமேட்டோ சாஸ் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை போட்டுக்கலாம். இல்லைனா சீஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ண போகிறோம். அதாவது நீங்கள் என்ன பண்ணலான்னா, ட்ரையாங்கிள் ஷேப்பில் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வந்து பேக்கெட் மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு அந்த ரேப் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக. ஸோ பார்க்குறதுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் சமோசா மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த பக்கம் இருந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து ஒரு மாதிரி பன்னீரெல்லாம் கீழே விழுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணுன்னா, நீங்கள் அந்த பக்கம் சைடு இருந்து சாஸ் வச்ச சைடு இருந்து நீங்கள் அப்படியே ஃபோல்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து திரும்ப வந்து நம்ம தோசைக்கல்லில் போட்டுட்டு நல்லா கிறிஸ்பியாக வரைக்கும், ஓரளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரைக்கும் நம்ம குக் பண்ணி நம்ம எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு குக் ஆனதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு சைடு அப்படிங்கும்போது என்னன்னா, அது நம்ம சாப்பிடும்போது கிறிஸ்பினஸ் நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த சாஸ் மயோனைஸ் எல்லாமே கொஞ்சம் சூடாகி அந்த பன்னீருக்கு வந்து இன்னும் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு லன்ச் ரெசிபின்னு சொல்லலாம்.